ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான சூப்பரான ஒரு தோசை கடைய பத்தி தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில தாங்க இருக்குது. இந்த கடையில தோசையும், சட்னியும் ரொம்ப ஃபேமஸு. தோசையும், சட்னியும் சாப்பிடுறதுக்காகவே வெளியூர்லேருந்தெல்லாம் நெறைய பேர் வருவாங்க. வெளி மாநிலத்திலேருந்தே இங்க வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஏன்னா, இந்த கடை இருக்கக்கூடியது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இருக்குது. ஸோ, இந்த கடை ரொம்ப பழமையான கடை. இந்த கடை வந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடைன்னு சொல்றாங்க. பரம்பரையா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்த கடையில வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா, ரச வடையும், தோசையும், மீனும் குடுக்குறாங்க. பொரிச்ச மீனு. அதில சால மீன் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு குடுத்துச்சு. நைட் டைம்ல மேக்ஸிமம் கன்னியாகுமரி மாவட்டக்காரங்கலாம் மீன் சாப்பிடுவாங்க. தோசை பார்த்தீங்கன்னா, அந்த விறகு அடுப்புல வந்து அத சமைக்கிறதே, அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த ரச வடை கொதிக்குது. அந்த விறகு அடுப்புல கிடந்து அப்படியே கொதிக்குது. சட்னியும் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்போட அனல்லேயே அப்படி இருக்குது. ரொம்ப சூடா இருக்கிறதுனால, நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு இத குடுக்குது. உண்மையிலே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். இந்த கடையோட டேஸ்ட்டே வேற லெவலுங்க. நீங்க கண்டிப்பா அந்த கன்னியாகுமரியில பத்மநாபபுரம் கோட்டைக்கு ஏதாவது போனீங்கன்னா, மறக்காம இந்த மதியான டைம் போனாலும் சரி, நைட் டைம் போனாலும் சரி, மதியானம்னா சாப்பாடு இருக்கும். நைட் டைம்ல இந்த தோசைய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எல்லாம் காசு கிடையாது. ரேட்டு கம்மி தான். தோசையும், ரச வடையும், அந்த ஃபிஷ்ஷு தேவைன்னா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.